எல்லாருக்கும் வணக்கம். நைஸ் ப்ரோ சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. உங்களோட சப்போர்ட்ஸ் நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால எங்களோட மனமார்ந்த நன்றியை நாங்க இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறோம். நம்மளோட தமிழ்நாட்டு அரசியல்ல நல்ல மாற்றங்கள் வந்து நல்லபடியா நடந்துட்டு இருக்குது. சோ அதை நம்ம பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம். அதனோட அடுத்த கட்ட நடவடிக்கையா இப்போ ஒரு படி முன்னேறி தமிழ்நாட்டோட பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. சோ அதுல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களும் அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க. தமிழ்நாட்டு அரசியல்ல நல்ல மாற்றங்கள் நடந்துட்டு இருக்குன்றத ஒரு ப்ரூவ் பண்ற விதமா நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுல சுவாரஸ்யமான சில சம்பவங்களும் இருக்கு, நகைச்சுவையான சம்பவங்களும் இருக்கு, ஆக்கப்பூர்வமான விஷயங்களும் இதுல இருக்கு. சோ நகைச்சுவை பகுதியை நம்ம பார்த்து வந்துடலாம். ₹200 வாங்கிட்டு என் கடமை என்னவோ அதை நான் செய்வேன் அப்படின்னு வச்சு செஞ்சிருக்காங்க. ஏதோ ஆள் மனசுல இருந்த ஒரு உண்மையை அவர் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். போலீஸாலே சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா எந்த கட்சிக்காக நம்ம போறோம், அந்த கட்சி யாரை எதிர்த்து போராடுறாங்கன்னா அது தெரிஞ்சுட்டு ஏறுங்கப்பா. அவங்களும் கொடுக்குறாங்களா ₹200? யோசிக்கணும்ல. யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க அரசியலை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அது தெரிஞ்சுக்க கூடாதான் ₹200 விட்டு வச்சிருக்காங்க. சரி விடுங்க, அவங்களோட சாதனைகளை சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம். இப்ப நடைமுறை அரசியலை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்லைன்ல சர்டிபிகேட், அதாவது பர்த் சர்டிபிகேட், டெத் சர்டிபிகேட்ல இருந்து எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனா வெற்றி ஆப் அப்படின்ற ஒரு விஷயத்த இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. அதை லான்ச் பண்ணிட்டாங்கன்னா அது மூலியமா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை தாண்டி இந்த சர்டிபிகேட் நம்மளுக்கு 15 நாட்களுக்குள்ளார அவங்க கொடுக்கல, நம்மளுக்கு கிடைக்கலன்ற பட்சத்துல அதுல சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட சம்பளத்திலிருந்து தினம் ₹250 500 வரைக்கும் ஃபைன் வசூலிக்கப்பட்டு யார் அப்ளை பண்ணாங்களோ, யாருக்கு டிலே ஆகுதோ அவங்களுக்கு அது நிவாரணமா கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. வேலையை 15 நாளுக்குள்ளார முடிச்சிட்டீங்கன்னா உங்க சம்பளம் தப்பிச்சது. புள்ளத்தாச்சு மாதிரி இருந்த என் பரிசை இப்படி ஒரு நிறைவான விஷயம்னு சொல்லலாம். அதாவது திருநங்கைகள் வந்து தங்கும் வசதியும் அவங்களுக்கான வேலை வாய்ப்பு உருவாக்கி தரப்போறோம்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா சமுதாயத்துல ரொம்ப பாதிக்கப்பட்டவங்கல்ல அவங்களும் ஒருத்தவங்க. சோ அவங்களுக்கான வசதி, குடும்பத்தால கைவிடப்பட்டவங்கல இருந்து எல்லாமே நிறைய பேர் தவறான பாதைகளை போக வேண்டிய காரணமே அவங்களுக்கான சரியான வசதி, தங்கும் வசதியோ இல்ல வேலை வாய்ப்போ இல்லாத காரணத்தினாலதான் அவங்க இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால மாற்றத்துக்கான வழியா இதை நான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது முழு வீச்சுல நடந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது நீர்ப்பாசன திட்டத்திற்காக ₹9,264 கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் தான். இதனால என்ன ஒரு விஷயம்னா நம்ம வேஸ்டா போற மழை நீரெல்லாம் சரியான முறையில நம்ம பாதுகாக்கப்படும். ஸோ அதுக்கான முயற்சி தான் இந்த நீர்ப்பாசன திட்டம். அதே மாதிரி பனை மேம்பாட்டு கழகத்திற்காக ₹16 கோடி வந்து நம்ம நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இந்த ₹16 கோடி என்ன நல்லது நடக்கும்னா பனை மரங்கள் வந்து அதிகமா வளர்க்கப்படும். இதனால நிலத்தடி நீர் மட்டம் அதிகமாகும். இந்த நிலத்தடி நீர் மட்டம் அதிகமாகும் போது நம்மளுக்கு தேவையான நீர் வசதி நம்மளுக்கே நல்லபடியா கிடைக்கும். ஸோ மழை காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதனோட வேலைகளை ஆரம்பிச்சாங்கன்னா இன்னும் நல்லா. ஆடு வளர்க்கறதுக்காக ₹110 கோடி வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இதுவும் நல்ல ஒரு விஷயம் தான். அதே மாதிரி பால் வளத்தை பெருக்குவதற்காக ₹10,000 கோடி வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இதனால என்ன யூஸ்னா மாடு வளர்ப்பு அதிகமாகும். நிறைய பேர் லோன் போட்டு மாடு வாங்கி மாடு வளர்ப்பாங்க. அதனால பால் உற்பத்தி அதிகமாகும். அந்த பால் உற்பத்தி அதிகமாகும் போது ஆவின் நிறுவனத்திற்கான பால் வரத்து அதிகமாகும். சொசைட்டி மூலியமாவோ இல்ல அங்கங்க பால் டிப்போக்கள் மூலியமாவோ நம்மளுக்கு பால் வரத்து அதிகமாகும். சத்தான பால் விநியோகம் இனிமே ஆரம்பிக்கும். காவேரி குண்டூர் இணைப்புக்காக ₹150 கோடி வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயங்க. இந்த 2 நதிகளை இணைக்கும் போது அங்க இருக்கிற விவசாய நிலங்களோட விளைச்சல் அதிகமாகும். அது சூப்பரான விஷயம். அதே மாதிரி காவேரி, வைகை, தாமிரபரணி இந்த 3 ஆறு இருக்கிற இடங்கள்ல வந்து டூரிஸ்ட் பிளேஸா மாத்த போறாங்க. இது ரொம்ப சூப்பரான விஷயம். இது ஏன்னா நம்ம உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு ஏரியை தூர்வாரி அதை பார்க் ஃபெசிலிட்டியோட நம்ம பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க வர மக்களுக்கான தேவையான பொருட்கள் இங்க வந்தோம், நம்ம சும்மா நடந்துட்டு வரலான்னு வந்தோம், இங்க அந்த தக்காளி வித்தாங்க, வெங்காயம் வித்தாங்க, வாங்கிட்டோம், அப்படியே போகும்போது பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இது பண்ணுவாங்க. இத வந்து சிறு வியாபாரிகளுக்கு ஒரு இடம் ஒதுக்கீடு பண்ணி டூரிஸ்ட் பிளேஸா மாத்தும் போது அவங்களுக்கான வாழ்வாதாரம் உயரும். ஸோ இது கொஞ்சம் கன்சிடர் பண்ணா நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா
இன்னொரு முக்கியமான விஷயம், பேரிடர் மேலாண்மைக்காக வந்து 11,532 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும், நம்ம கடைசி டிசம்பர் கடைசிக்கெல்லாம் மழை வெளுத்து வாங்கும், வெள்ளம் அது இதுன்னு சொல்லி போட்டு பிரிச்சு மேய்ஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் இந்த இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நதிநீர் பாதுகாப்புக்காக வந்து 25 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க. விவசாய உணவு திருவிழாவுக்காக 20 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இந்த தாவேக அரசாங்கம் எங்களுக்கு பெரிய உதவியா. மிக்க நன்றி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே. சென்னை மக்கள் இனிமே போட்டிங்காக ஊட்டி போவேணாம். இந்த கூவாரை சரி பண்ணி போட்டிங் ஃபெசிலிட்டிஸ் விட்டுட்டா நம்ம ஆளுங்க சும்மா சந்தோஷத்துல கடல்ல மிதப்பாங்க. ஏன்னா வேஸ்டா போற நதி நீரெல்லாம் இந்த இடத்துல சீரமைப்போட வரும்போது மக்கள் பயன்பாட்டுக்கு வரும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம மக்கள் எவ்வளவோ டென்ஷன்ல வேலையை விட்டு வருவாங்க. அந்த டென்ஷன் ஃப்ரீக்கு அந்த போட்ல உட்காந்துட்டு இளையராஜா சார் சாங், ஏஆர் ரஹ்மான் சார் சாங் எல்லாம் கேட்டு போகும்போது எப்படி இருக்கும் அந்த மிதக்கிற மாதிரியே இருக்கு. இந்த வீடியோ மூலியமா ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்னன்னா, பப்ளிக் டாய்லெட் வந்து இன்னும் கிளீனா இருக்கா இல்லையான்னு மந்த்லி ஒன்ஸ் அந்த கார்பரேஷன் சைட்ல இருந்து விசிட் பண்ணாங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா லேடிஸ் சானிடைசர் மாத்துறதுக்காக வீடு வரையும் வந்து மாத்திக்கிற நிலைமை தான் இப்போ வரைக்கும் இருக்கு. ஒரு பஸ் ஸ்டாப் விட்டு இறங்கினா அது பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்றதுக்கு அவங்க தயக்கம் இருந்துட்டே தான் இருக்கு. ஏன்னா அந்த கிளீன்னஸ் இல்லைன்றது அவங்களோட ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண வீட்லயே அந்த இடத்துல நம்ம தண்ணி ஊத்திட்டு வரோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி தண்ணி ஊத்திட்டு வாங்க. அந்த தண்ணி ஃபெசிலிட்டி இல்லைன்னா அதை கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவேன். எந்த இடத்துல வந்து அசுத்தமா இருக்கோ அந்த பப்ளிக் டாய்லெட் இந்த இடத்துல அசுத்தமா இருக்குன்னு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க. அதே மாதிரி பஸ் ஸ்டாப்ஸ்ல வந்து மெடிக்கல் கிட் வைக்கணும்ன்றது என்னோட கோரிக்கை. ஃபார் எக்ஸாம்பிள் லேடிஸ் நிறைய டிராவல் பண்றாங்க வராங்க. ஸோ அவங்களுக்கு எமர்ஜென்சிக்கு சானிடைசர் தேவைப்படும் போது அதை வாங்கிட்டு ஒரு இடத்துல போய் வாங்கிட்டு வந்து ஸோ அவங்களுக்கு சௌகரியமா இருக்கு. இப்ப கிட் இருந்துச்சுன்னா அது அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டியா இருக்கும். ஸோ போதுமான அளவுக்கு அது பண்ணா நல்லா இருக்கும்ன்றது என்னோட வேண்டுகோள். இது உங்களுக்கு நல்லதுன்னு தோணுச்சுன்னா உங்களோட சப்போர்ட்ஸ் கொடுங்க. இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களோட வாய்ஸையும் ரைஸ் பண்ணுங்க. இந்த மூலியமா பஸ் ஸ்டாப்ஸ்ல வந்து மெடிக்கல் கிட் வச்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்ஸ் நம்மளோட சேனல்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற நம்பிக்கையோட வணக்கம்.